வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுடைய டேஸி பிக்னஸ் குக்கிங்கில் இருந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு வெஜிடபிள் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் சோம்பு, ஒரு பட்டை, கொஞ்சம் பிரிஞ்சி இலை, ஒரு பிரிஞ்சி இலை தான் சேர்த்துருக்கேன், 2 கிராம்பு சேர்த்துட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளமாக. அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சள் தூள், கொஞ்சம் வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸும் கேரட்டும் சேர்த்துருக்கேன். என்கிட்ட இருந்த காய்கறி போட்டு செய்கிறேன். உங்கள்கிட்ட பட்டாணி இருந்தால் பட்டாணி, காலிஃப்ளவர்லாம் சேர்த்துக்கலாம். காய் ஜாஸ்தியாகாமல் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. 3/4 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நான் நல்லா கழுவிட்டு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு அளவு தண்ணி 1/4 கிளாஸ் தான். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதில் 1/4 கிளாஸு தண்ணி ஊற்றி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ அந்த காய்கறி கொஞ்சம் வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை நல்லா தண்ணி வடிகட்டி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்த பிறகு உப்பெல்லாம் செக் பண்ணாதீங்க, முதல்லையே செக் பண்ணுங்கள். உப்பு கொஞ்சம் லைட்டாக கரிக்கிற மாதிரி இருந்தால் தான் சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும். பாஸ்மதி ரைஸு சீக்கிரமாக உடஞ்சிரும். அதனால் பொறுமையாக கிளறிட்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் புதினாவையும் மேலே சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நான் நெய், எண்ணெய்லாம் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஹார்ட் அட்டாக் ரொம்ப கஷ்டப்பட்டார் ஒரு 2 மந்த் பிஃபோரு. அதனால் எல்லாத்தையுமே நான் கம்மி பண்ணி தான் சேர்ப்பேன். எப்போது ஒரு நாளைக்கு அவர் ஆசைப்பட்டாருன்னு செஞ்சாலும் அப்புறமா மற்ற நாளெல்லாம் எல்லாத்தையும் செஞ்சு கட் பண்ணிவிடுவேன். இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். இதில் தயிர் எதுவும் சேர்க்காம ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன். குக்கர் சேர்த்துட்டு விசில் போடுங்க. கரெக்டாக 2 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ப்ரெஷர் அடங்கினவுடனே திறந்தீங்கன்னா சூப்பராக கம்மன்னு வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளமும் வராது. எப்போவுமே இப்படி தான் செய்யணும் இல்லை, என்றைக்காவது ஒரு நாளைக்கு ரிச்சான முந்திரி, நெய் எல்லாத்தையும் சேர்த்து செய்யலாம். ஆனால் ரெகுலராக இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிடும்போது வயிற்றுக்கு, உடம்புக்கெல்லாம் எந்த கேடும் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டேக் கேர் டியர்ஸ், கீப் ஸ்மைலிங், பாய்.